திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை பிள்ளை எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். கும்பராசிக்கும் தானே ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் 10ஆம் தேதி சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைஞ்சா மட்டும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது உங்களுக்கு நீங்க கேட்பீங்க, அது புரியுது. பட் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்க. அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் ஒரு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஏன்னா 136 நாட்கள் வக்ரகதி அடையும் பொழுது நிச்சயமாக 7 சனியினுடைய கடைசி கட்ட பார்ட் அப்படிங்கிறது முடியறதுக்கு உண்டான நேர காலங்கள் வந்துருச்சு உங்களுக்கு இல்லைங்களா. அப்ப அதனுடைய தாக்கங்களும் குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல நேரத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கொஞ்சம் நிறைய செலவுகள் உண்டு. நிறைய தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. நிறைய கோவில் பிரசாதங்கள் எல்லாமே கிடைக்கும். பெரிய ஏதாவது இந்த இமயமலை போறது, காசி போறது, கையா போறது, இந்த மாதிரி பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சனி இந்த வக்கர காலகட்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இன்னொன்னு அடுத்தது குரு பகவான் 2 மற்றும் 11ஆம் அதிபதி 6ல போய் மறைஞ்சாலும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து நிற்கிறார். அப்ப இந்த மாதம் வரன்கள் நிறைய வரும். திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து தடை தாமதங்கள் எல்லாமே விலகும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். கணவன் மனைவி எல்லாம் நிறைய பிரிஞ்சாச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு. அவ பாட்டுக்கு அவ வீட்டுல இருக்கிற, நான் பாட்டுக்கு நான் இங்க இருக்கிறேன், குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, குழந்தைங்க அங்கேயும் இங்கேயும் இருக்குது அப்படின்னு நிறைய இந்த கும்பம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்தாலும் இப்ப இந்த குருவோட சூரியன் சேரும்போது பேசினால் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பேச்சாலதான் பிரச்சனையே ஆயிருக்கும். சோ இப்ப பேசினா கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்றதுக்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ வேலை போயிடுச்சு அப்படின்னாலும் இப்ப புதிய வேலை வாய்ப்புகள், வேலையில ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறது, டிரான்ஸ்பர் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிரான்ஸ்பர் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக கும்பராசிக்காரர்கள் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறத நீங்க எதிர்நோக்கி என்ன இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3 10 4ஆம் வீட்டுல இருக்கார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார் 14ஆம் தேதிக்கு மேல. இப்ப என்னன்னா 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ். நீங்க எதை நோக்கி உங்களோட அடிகளை எடுத்து வைக்கிறீங்களோ அது பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. அதே போல 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். இது அதை விட யோகம். 3ஆம் அதிபதி 5க்கு போகுது அப்படின்னா
முழுக்க முழுக்க முழுக்க, அதாவது அவருடைய ஸ்தானத்துக்கு 11 அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். குழந்தைகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், குழந்தைகள் மூலமாக வருமானம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டிலயோ வெளியூர்லயோ சொந்த இடத்துல ஏதோ இடத்துல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் புதன், அதாவது வந்து இந்த இடத்துல புதன் இருக்கார். அப்போ செவ்வாய் 17ஆம் தேதிக்கு அங்க போறப்போ 5ல் செவ்வாய் இருந்தால் ஒரு ஆண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. அதுவும் அந்த ஆண் தெய்வம் உங்க குலதெய்வமாக இருந்தால் முழுக்க 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 மேக்சிமம் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கும். ஏன்னா கும்பத்துக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுங்க, சரியான அறிவாளி, அதே போல சரியான முட்டாள் ஏமாளி கும்பம் தான். எல்லாரையும் நம்புறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையே, தன்னுடைய உழைப்பை. ஏன்னா சனி இது ராசி, சனி இந்த ராசிக்கு மூல திரிகோணாதிபதி ஆகிறாரு. உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தான். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பிறவியில உழைத்து உழைத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்துட்டு திருப்பி ஒரு பர்சன்டேஜ் கூட நல்ல பெயர் இல்லாத ராசி கும்பம் தான். அவமானப்படுத்துவாங்க. நீங்க உதவி செய்யறீங்க ஒருத்தவங்களுக்குன்னா அந்த உதவியை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, புரிஞ்சுக்காம அந்த உதவியே அவங்க உங்களுக்கு அவமானப்படுத்தி காட்டுவாங்க. இது வந்து உங்களுக்கு அது தாங்க முடியாத வலியும் வேதனையும் ரொம்ப அனுபவிக்கிறது சாதாரணமா கிடையாது. அதாவது ஈஸியா ஒரு சிலர் கடந்து போயிடுவாங்க. அந்த கும்பராசிக்கு வந்து மனதளவுலையும் வீக்கு, உடம்பளவுலையும் வீக்கு. ஏன்னா கால குச்சுன்றது பாதக ராசி. சோ பாதகத்தை மட்டுமே தன் வாழ்நாளில் 40 வயது வரைக்கும் அனுபவித்து 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 அந்த அனுபவம் மூலமாக 40 வயதிற்கு மேல இமாலய வெற்றியை அடையக்கூடிய, இமயமலையை போல உயரத்துக்கு போகக்கூடிய, யாரும் தொட முடியாத உச்சிக்கு போகக்கூடிய ஒரு ராசியும் கும்பராசி தான். அதனால கும்பத்துக்கு வந்து இப்போ இளரை சனி நடக்கிறதுனால நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க, முதுக நிறைய பேர் குத்தி இருப்பாங்க, அதோட உடம்பு ரொம்ப முடியாம போயிருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய இருக்கும், ஒரு காய்ச்சல்னா கூட கூட்டிட்டு போறதுக்கு அடுத்தவங்கிட்ட கெஞ்சி கெஞ்சி தயங்கி தயங்கி கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு உதவி செய்யணும்னு அப்படின்னா நீங்க சாப்பிட்டியா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எல்லாத்தையும் போய் சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது வேணுமா, நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்க செய்வீங்க. ஆனா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குடும்பத்துக்கு இருக்கவே இருக்காது. அது வந்து நான் பேப்பர்ல கூட எழுதி கொடுக்குறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து கும்பம் வந்து ஒரு ஏமாளியான ராசி. நான் படிச்ச காலகட்டங்கள்ல அந்த புக்ஸ்ல வந்து கும்பராசிக்கு பேரே கோமாளி ராசின்னு எழுதியிருந்தாங்க. அப்ப வந்து இருக்கக்கூடிய 12 ராசிகளிலும் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி கும்பம். ஆனா இது வந்து உங்க கர்மாவை கழிக்குதுன்னு நினைச்சுக்கணும். யாரெல்லாம் நீங்க ஏமாத்துனீங்களோ, முற்பிரிவில நீங்க ஏமாத்துனவங்க இந்த பிரிவில வந்து அவங்க கர்ம கணக்கு கழிச்சிட்டு போறாங்கன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பை இறைவன் பார்த்து கொண்டே இருப்பார் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கும்பத்துலதான் எல்லா தெய்வங்களும் ஆவாகனம் ஆகுறாங்க. மூலவர் கொண்டு போய் எதுல இருந்து தண்ணி ஊத்துறாங்க, ஒரு பூஜை நடக்குது, ஒரு யாகம் வளர்த்துறாங்க, ஒரு கும்பத்துலதான் பூஜையே வைக்கிறாங்க. அந்த தண்ணியை கொண்டு போய் தான் மேல கும்பத்துக்கு ஊத்துறாங்க. கும்பாபிஷேகம் பண்றது அந்த கும்பத்துல இருக்கிற தண்ணியை தானே ஊத்துறாங்க. அதே தண்ணி தானே மூலவருக்குள்ள ஊத்துறாங்க. சோ மூலவரை விட மிகப்பெரிய ஒரு சக்தி எது அப்படின்னா, தெய்வத்தை விட மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னா கும்பத்துல இருக்கக்கூடிய நீர் தான். அதனாலதான் வந்து கும்பத்துல எல்லா தெய்வங்களும் 33 கோடி தேவர்களும் வாசம் பண்ணுவாங்க. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. உங்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த பிரிவுல கான்டாக்டே கிடையாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மட்டும்தான் கான்டாக்ட். அதை நோக்கி நீங்க போனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கும்பத்துக்கு உண்டு. இது உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால இந்த வீடியோ உங்க கண்ணுல படுது, உங்க காதுல கேட்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியவானாக இருக்க போறீங்க. நீங்க நிறைய நீங்க பாத்துருக்கலாம். நீங்க எந்த மனிதர்களை தொடர்பு வச்சாலும் கண்டிப்பா உங்க முதுகுல குத்தாம போகவே மாட்டாங்க. திரும்ப வந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மறுபடியும் அதையே செய்வாங்க. ஆனா உங்களை ஏமாற்றாத, உங்களை கைவிடாத ஒரே விஷயங்கள், ஒரே ஆள் யாருன்னா தெய்வங்கள் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே உங்களை வந்து அடிச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே முதுகுலயும் ஊத்திருப்பாங்க, நெஞ்சிலையும் ஊத்திருப்பாங்க, சைட்லயும் ஊத்திருப்பாங்க, நேரம் எல்லா இடத்துலயும் அடிதான். அதனால 40 வரைக்கும் இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு வடிவேல் மாதிரி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சட்டையை போட்டுட்டு 40 வயசுக்கு மேல உங்க வெற்றிய ஊரே பாக்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. நம்பிக்கையா இருக்கலாம். ஏதோ பேசி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் அதாவது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 5லயே இருக்கார். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. குலதெய்வத்தை வழிபாடு கண்டிப்பா பண்ண போறீங்க இந்த மாசம். குல தெய்வத்துடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க.
தேவையில்லாம அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள் இதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதியாகி கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருங்க. கொஞ்சம் உடம்பு அடிபடுறது, மனசு கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறது, மன வேதனைகள் படுறது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சந்தேக குணங்கள் ஏற்படுறது, உங்க குடும்பத்துல யாராவது துலார் இந்த மாதிரி அமைப்புகள் சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த குழந்தைகளுடைய நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். உங்களுக்கு வரல அப்படின்னு எடுத்துக்க கூடாது. உங்க ஜாதகம் மூலமாக அவர்களுக்கும் வரலாம் அப்படிங்கறது கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாருங்க. லாஸ்ட் வீடியோல நான் நிறைய கொடுத்துருக்கேன் இதை பத்தின விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதமும் அதைத்தான் சொல்றேன். சுக்கிரன் கேது சேர்க்கை 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. சுக்கிரன் கேது அவ்வளவு நல்ல அந்த சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சேர்க்கை இல்லை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராசி அதிபதி வக்ரமாகிறார். இத்தனை நாள் உங்க ராசிக்குள்ள ராகு இருந்தாலும் குரு பார்வையில் வரை தப்பிச்சுட்டு இருந்தீங்க. இப்ப குரு பார்வை இல்ல, உடம்பு ரொம்ப கவனமா பாத்துக்கணும். தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி வக்கரகதியாக இருந்தால் 10ஆம் தேதி மேல ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. சோ கும்பம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்க முழுக்க 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 ஏதாவது ஒரு உக்கரமாக இருக்கக்கூடிய பிரத்திங்கிற தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யலாம். அது ரொம்ப விசேஷம். பிரத்திங்கிரா கும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வம். அதனால இந்த மாசம் பெண் தெய்வமாக நம்ம ஆரம்பத்துல சொல்லி இந்த பெண் தெய்வ வழிபாடு 30 நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்களா. அதனால ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பிரத்யேக தேவி வழிபாடுகள் செய்யறது உங்களுடைய வம்சாவளிகளையும் உங்களையும் அவமானத்திலிருந்தும் கெட்ட பெயர்லிருந்தும் கெட்ட செயல்களிலிருந்தும் காப்பாத்தி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த தெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஸோ பிரத்யேகரா உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த தடவை கிரீன் கலர் செம்ம லக்கா இருக்க போது உங்களுக்கு. அதே போல ரெட் கலர் லக்கா இருக்க போது, பிங்க்கும் சூப்பரா இருக்க போது. பட் பிங்கோட கிரீன் ரெட் எல்லாமே உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கும். மேக்சிமம் எல்லோ கலந்து எல்லாமே போடுங்க. அதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு பொருளாதாரத்துல கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எப்பவுமே கொஞ்சம் எல்லோ கையில வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மஞ்சள் கட்டை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் கட்டையில பேக்ல வச்சுக்கிறது, பர்ஸ்ல வச்சுக்கிறது, அல்ல எலுமிச்சம்பழத்தை பேக்ல வச்சுக்கிறது, இது போல விஷயங்கள் எல்லாமே குருவினுடைய தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பண வரவுக்குள்ள இது உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உங்க ஜாதகத்துல கும்பராசிக்கு மட்டும் இந்த வழிபாடு, ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொன்னு. அது இந்த மாசம் இந்த வழிபாடு, அடுத்த மாசம் வேற வழிபாடுகள் வரும். அதையும் நீங்க தொடர்ந்து பதிவுகளை பாருங்க. உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளை சரணம்.